காவிரி விவகாரத்தில் அரசியல் செய்யும் எண்ணம் அரசுக்கு துளியும் இல்லை. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் திட்டவட்டம். காவிரி விவகாரத்தில் எதிர்கட்சி சில விவரங்களை கேட்டிருக்கிறாங்க. காவிரி நமக்கு உயிர் ஆதாரம், நம்மளோட உணர்வு ரீதியான ஒன்று. அதனால் அதை வச்சு அரசியல் பண்ணுற எண்ணம் துளி கூட நம்ம அரசுக்கு இல்லை. காவிரி விவகாரத்தில் நல்லது நடக்கும் என்ற எண்ணத்தில் தான் கர்நாடகா செல்ல திட்டமிட்டதாக முதலமைச்சர் விஜய் விளக்கம். கர்நாடகா செல்வதால் ஒரு அவமானம் ஏற்பட்டால் தமிழ்நாட்டு மக்களுக்காக அதை தாங்கிக் கொள்ள தயாராக உள்ளதாகவும் பேச்சு. காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்தில் தான். இன்றைய காலத்தில் பகை நாடுகளை பேசி தீர்க்க பார்க்குறாங்க. பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினச்சேன். அதனால தான் அப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். ஒருவேளை அந்த அட்டெம்ப்டில் ஒரு அவமானம் நேர்ந்தால் என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாராக தான் இருக்கேன். தமிழகத்தின் உரிமைகளை அரசு விட்டுக் கொடுக்காது என முதலமைச்சர் விஜய் திட்டவட்டம். மேகதாட்டு அணைக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியதையும் சுட்டிக்காட்டி பேச்சு. பங்கீட்லேயும் சரி, மேகதாது அணை கட்டுற முயற்சிகளை தடுக்கிறதுலையும் சரி, தமிழ்நாட்டோட உரிமையை நம்ம அரசு கொஞ்சம் கூட விட்டு தரவே தராது. அதுதான் நம்மளோட நிலைப்பாடும். விவசாயிகளுக்கு குறுவை சிறப்பு தொகுப்பை ஏற்கனவே வழங்கிவிட்டதாக முதலமைச்சர் விஜய் பேச்சு. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் செய்தித்தாள் படித்திருந்தால் குறுவை சிறப்பு தொகுப்பு வழங்கியது தெரிந்திருக்கும் என விமர்சனம். குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. இது அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. மேகதாட்டு விவகாரத்தில் கர்நாடகாவில் நடந்தது போன்று தமிழகத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மறுப்பது ஏன்? முதலமைச்சர் விளக்கம் அளிக்க உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தல். ஒன்றே ஒன்று தான், நாங்கள் தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். காவிரியில் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக கர்நாடக அரசு தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்குறாங்க. ஏன் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதை தவிர்க்கின்றது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. மேகதாட்டு விவகாரம் தொடர்பாக அனைத்து எம்பிக்களை அழைத்து சென்று பிரதமரை சந்திக்காதது ஏன்? எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. தீர்மானம் மட்டும் நிறைவேற்றினா போதாது, அனைத்து கட்சி தலைவர்களோடு சேர்ந்து டெல்லிக்கு செல்ல வேண்டும் என்று எங்களுடைய கழக தலைவர்கள் சொன்ன ஆலோசனையும் நான் இந்த அவையிலே பதிய வைத்திருக்கின்றேன். அப்பொழுதுதான் நாம் அனைவரும் இந்த விஷயத்தில் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதையும் நாம் அவர்களுக்கு சொல்ல முடியும். மேகதாட்டு விவகாரம் தொடர்பாக விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். கர்நாடகாவில் போதிய நீர் இருந்தும் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்கவில்லை என குற்றச்சாட்டு. மேகதாட்டு விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். தண்ணீருக்காக கர்நாடகாவிடம் மண்டியிட தேவையில்லை எனவும் கருத்து. மேகதாட்டு விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். காவிரி விவகாரம் தனிப்பட்ட பிரச்சனை அல்ல என தமிழ்நாட்டின் உயிர் நாடி பிரச்சனை எனவும் சட்டமன்ற உறுப்பினர் தளி ராமச்சந்திரன் பேச்சு. காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியே ஆக வேண்டும். பாமக சட்டமன்ற குழு தலைவர் சௌமியா அன்புமணி வலியுறுத்தல்.
ஊழலை ஒழித்ததால் டாஸ்மாக் நிர்வாகத்தில் வருமானம் அதிகரித்தது. மதுவினால் வரும் வருமானத்தை உயர்த்துவோம் என தாவேக அரசு கூறாது என அமைச்சர் விக்னேஷ் ஏவாவேலு எழுப்பிய கேள்விக்கு பதில். டாஸ்மாகில் மது பாட்டில்களுக்கு கூடுதல் தொகை வசூலிப்பது குறித்து அமைச்சர் விக்னேஷ் விளக்கம். ஆன்லைனில் மதுபான புக்கிங் செய்யப்படுவது மட்டும் நடக்கும் என விளக்கம். நீர்வளத்துறையில் ஒரு பில் பெற 2% கமிஷன் கேட்கிறார்கள் என திமுக எம்எல்ஏ ரகுபதி குற்றச்சாட்டு. கமிஷன் வாங்கியது கடந்த ஆட்சி காலம் என்றும் ஆதாரம் இருந்தால் நிரூபிக்க வேண்டும் எனவும் அமைச்சர் ஆனந்த் காட்டம். கடந்த 3 வருடங்களாக யாரை பார்த்தும் பயப்படாத முதலமைச்சர் விஜய் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட ஏன் பயப்பட போகிறார்? எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கேள்விக்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதிலடி. சட்டப்பேரவையில் உதயநிதி ஸ்டாலின் தவறான தகவலை தெரிவிப்பதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. மேகதாட்டு மேல்முறையீட்டில் உச்சநீதிமன்றத்தில் 3 முறை திமுக தோற்றது ஏன் எனவும் கேள்வி. அமெரிக்காவில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் டூர் தொடர். இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா சாம்பியன் பட்டம் வென்று சாதனை. கிராண்ட் செஸ் டூர் தொடரில் சாம்பியன் பட்டத்தை வென்று சாதனை படைத்துள்ள பிரக்ஞானந்தாவுக்கு அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா வாழ்த்து. மீண்டும் ஒரு சர்வதேச மகுடத்தை தன்வசப்படுத்தி இருப்பதன் மூலம் இந்தியாவிற்கே பெருமை சேர்த்துள்ளதாக புகழாரம். விவாகரத்து கோரிய வழக்கை வாபஸ் பெற்றார் முதலமைச்சர் விஜயின் மனைவி சங்கீதா. கோரிக்கையை ஏற்று விவாகரத்து கோரும் வழக்கை முடித்து வைப்பதாக செங்கல்பட்டு நீதிமன்றம் அறிவிப்பு. பழனி கோவில் நில மோசடி வழக்கு. சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனுக்கு வரும் 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். கோவை, தேனி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள். கண்ணடியன் கால்வாயில் தண்ணீர் வரவில்லை என வலியுறுத்தி போராட்டம். அதிக கூட்டமுள்ள டாஸ்மாக் கடைகளில் போலீஸ் பாதுகாப்பு போட அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. கூடுதல் தொகை வசூலித்தால் போலீசில் புகார் அளித்து உடனே வழக்கு பதிவு செய்ய ஆணை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 18,875 கன அடியிலிருந்து 13,674 கன அடியாக குறைவு. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1,500 கன அடி நீர் வெளியேற்றம்.